சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக கூலி படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த வருஷத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஒன்று கூலி, இன்னொன்று படையப்பா படத்துடைய ரீரிலீஸ். கூலி படம் என்னதான் சொதப்பினாலும் படையப்பா படத்தோட ரீரிலீஸை வச்சு ரஜினி என்னைக்கும் கிங் தான்ப்பா, ஜென்சி கிட்ஸுகள்லாம் கண்டிப்பாக புரியும் ரஜினி யார் என்பது என தொடர்ந்து ரஜினி நிரூபிச்சிட்டாரு. அதைத் தொடர்ந்து வரும் 2026 ரஜினி ரசிகர்களுக்கு 2 ஸ்பெஷல் அப்டேட் இருக்குது. பிரம்மாண்டமான அப்டேட்னே சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஜெயிலர் 2 படம். இந்த ஜெயிலர் 2 படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து ஜெயிலர் 1 படத்தை எடுத்த நெல்சன் தான் இந்த படத்தையும் எடுக்கிறாரு. மேலும் ரஜினியோடு சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, விஜய் சேதுபதி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கும் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. ரஜினிகாந்தோட பிறந்த நாளுக்கு இந்த படத்தோடைய அப்டேட் ஏதாவது இருக்கும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் அப்டேட் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இதனால் ரசிகர்கள் ரொம்பவே ஏமாற்றத்தில் இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக பொங்கலுக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் ரஜினிகாந்துமே இப்போ விறுவிறுப்பாக இந்த படத்தில் நடித்து கொண்டு இருக்காரு. இதை நடித்து கொண்டிருக்கும் போதே தான் தலைவர் 173 படத்திற்கும் கதை கேட்டுட்டு வராரு. தொடர்ந்து நெல்சனுமே இந்த படத்தை பார்த்து எடுத்துகிட்டு வராராம். ஏன்னா ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் சாதனை ஈட்டியது. அதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்கு இதுவரை எந்த படமே 1000 கோடி வசூல் சாதனையை செய்யலை. கண்டிப்பாக இந்த ஜெயிலர் 2 படம் செய்யும் என எதிர்பார்க்கப்படுது. அதனால தான் இந்த படத்தை எப்படியாச்சும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நெல்சன் தொடர்ந்து போராடிட்டு வராரு. கண்டிப்பாக நெல்சன் நமக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை எடுப்பார்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து 2வது ஸ்பெஷல் அப்டேட் என்னன்னா, ரஜினிகாந்தே இயக்கி, ரஜினிகாந்தே கதை எழுதி, ரஜினிகாந்தே ப்ரொடக்ஷன் பண்ணி, ரஜினிகாந்தே நடிச்சிருந்த திரைப்படம் தான் படையப்பா. KS ரவிக்குமார் மட்டும் இதுக்கு திரைக்கதை எழுதி இயக்கியிருந்தார். இந்த படத்தோட ரீரிலீஸ் சக்கப்போடு போட்டது. சமீபத்தில் தான் இந்த ரீரிலீஸ் குறித்து ரஜினிகாந்த் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவில் இந்த படத்தோட கதை இந்த படத்தை என் நண்பர்களோட பேரில் நான் தான் ப்ரொடக்ஷன் பண்ணேன். திரைக்கதை KS ரவிக்குமார் எழுதி இயக்கியிருந்தார். படத்தில் ஒரு விஷயத்தையும் நான் பார்த்து பண்ணியிருந்தேன். மேலும் இந்த படம் என்கிட்ட இருக்கிறதுனால என்னோட 50வது வருஷத்தில் நான் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதே போல் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இதில் வர காசு எல்லாத்தையுமே நான் ராகவேந்திரா ட்ரஸ்ட்டில் போட்டு அங்கே இருக்கும் ட்ரஸ்ட்டு முதியோர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நான் உதவி செய்வேன் என சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து படையப்பா 2 நீலாம்பரி அப்படின்ற பேரில் நான் கதை எழுதியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படமும் ரசிகர்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தையும் KS ரவிக்குமார் தான் எடுக்க போகிறாரு. அவர் தான் திரைக்கதை எழுதுகிறாரு. ஆனால் நீலாம்பரி கேரக்டர் அமையலை. நீலாம்பரி கேரக்டர் தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த கேரக்டர் அமைஞ்சா கூடிய விரைவிலே இந்த படத்துக்கான அஃபீஷியல் அப்டேட் விடுவோம். இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகும் என ரஜினி சொல்லியிருந்தார். நீலாம்பரியாகவே நம்ம ரம்யா கிருஷ்ணன் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் கதை எந்த மாதிரி ரஜினி எழுதியிருப்பார், ஏற்கனவே பொன்னியின் செல்வன் நாவலை தழுவி நந்தினி என்ற கேரக்டரில் தான் இந்த கதையை எழுதினார்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ இந்த படம் வந்தால் எப்படி செட் ஆகுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 2 அப்டேட் தான் 2026 மிக பிரம்மாண்டமான அப்டேட் வெளியாக போகுது. அதை தொடர்ந்து தலைவர் 173 படம் படையப்பா 2வா இருக்குமா, அப்படி இல்லைனா புது டைரக்டர் யாருன்னா எடுக்க போகிறாங்களா என்பது அப்போ தான் மாறும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.